ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 3 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அல்லேலூயா, ஆமென். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியை நம்ம கொடுக்கிற வார்த்தை, நீ என் தாசன், நீ என் பிள்ளை, என்னுடைய குமாரன். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் உன்னில் மகிமைப்படுவேன். பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 104 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போது இங்க இப்படியா அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாருங்க? மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறாராம். அவ்வளோ பெரிய தேவன். அந்த ஆதாமை ஆண்டவர் படைக்கும் போது எப்படி படைத்தார்? தன்னுடைய சாயலாக, தனது ரூபத்தின் படைத்தார். மகிமையின் சாயலாக படைத்தார். அவன் ட்ரெஸ்ஸே இல்லை. எப்போ பாவம் செய்தாங்களோ அப்போ தான் அங்கே நிர்வாணம் என்று உணர்ந்து கொண்டாங்க. தேவ மகிமையால் முறையப்பட்டதான் தேவ பிள்ளைகள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மகிமைப்படுவேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மகிமையும் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர். வேதத்தில் வாசிப்பீங்கன்னா 1 பேதுரு புஸ்தகம் 5 அதிகாரம் 10 வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென், ஆமென். எவ்வளவு அழகா இந்த அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் பாருங்க. மகிமைக்கு அழைத்து வரக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. தேவப்பிள்ளை ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் மகிமைக்கு பாத்திரராக இருந்தீங்கன்னு நினச்சிங்களேன், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை உங்களுக்கு விரோதமான சத்துருவின் போராட்டம் வந்தாலும் நீங்கள் நிலைத்திருப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த மகிமை உங்களை அப்படி நிலைத்திருக்க பண்ணும். வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் இருக்குது. யாத்திராகமம் 14 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கும் பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்றார். அப்படியே செய்தார். பாருங்க, அந்த சம்பவம் நல்லா உங்களுக்கு தெரியும். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் விடுவித்து கொண்டு வராரு. ஆனால் வெளியே வந்த பிறகு பார்வோனுக்கு மனசில் பின்பாக தொடர்ந்து போகிறான். அவர்களை பிடிப்பேன், தொடருவேன், அழிப்பேன், நாசம் பண்ணுவேன் என்று. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இந்த பிள்ளையில் பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை மூழ்கடிக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தருடைய மகிமை. ஆமென். அவன் கை வல்லமையை பார்த்தால் வழி, என் மகிமையை பார்த்தால் வழியை விட மாட்டான்னு சொல்லி கர்த்தர் பார்வோனுக்கு தன் மகிமையை வெளிப்படுத்தினார் அல்லவா? இன்னைக்கு நீங்கள் மகிமைக்கு பாத்திரா இருக்கிறீங்க. நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்வார்னா, நிச்சயமாக உங்களில் மகிமைப்படுவார். உங்களை மகிமைக்கு பாத்திர அழைத்திருக்கிறார். எத்தனை பாடுகள் வந்தாலும் பயப்படாதீங்க, நிலைத்திருப்பீங்க. அந்த மகிமையில் மாத்திரம் வாழுங்க, அந்த மகிமையை பற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக மகிமைப்படுவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நான் இவனில் மகிமைப்படுவேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர். ஆண்டவரே, ஆமாப்பா, ஆமாக்கு உங்கள் மகிமையை எங்கள் கண்ணுகள் காண செய்யுங்கப்பா. அன்னைக்கு பார்வனுக்கு உங்கள் மகிமையை வெளிப்படுத்தி பார்வனைய சேனையை அழித்திருவேனால், ஆண்டவரே, இன்றைக்கு உங்கள் மகிமையை வெளிப்படுத்தி என் ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும், அற்புதங்களை காண செய்யட்டுங்க, சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படட்டும். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தி பாதுகாத்துக்கொள்ளும் கிருபைக்கு ஒப்ப கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் மகிமை உங்களோடு இருக்குது. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.